ஹாய். இந்த வீடியோவில் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். ஃபஸ்ட் பேப்பர் என்னது? ஸ்பீடு, அது ஓகே. செகண்ட் பேப்பரில் லெட்டரும் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்பாங்க. இப்போ நம்ம லெட்டர், ஸ்டேட்மெண்ட் ரெண்டுலேயுமே இந்த மாதிரி சிம்பிள்ஸ் கொடுத்து ஷார்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம அதை வந்து கரெக்டாக டைப் பண்ண முடியும். ஓகே, இதை பற்றி கமெண்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இப்போது இந்த சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது 2 வேர்டுக்கு இடையில, இப்போ பிரிங் லெட்டர்ஸ், இதுக்கு இடையில இந்த சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இப்போ இந்த பிரிங் லெட்டர்ஸுங்கிறத ஒரே வேர்டாக வந்து நம்ம டைப் பண்ணணும். 2 நடுவில் ஸ்பேஸ் விடாமல் ஒரே வேர்டாக நம்ம டைப் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இந்த சிம்பிள் இது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணணும். இப்போ இன்சர்ட் ஸ்பேஸுன்னு இருக்கா, இதை வந்து கண்டினியூவாக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லாமல் இந்த இடத்துல இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். இப்போ இந்த லைனில் பாருங்கள், சைடில் அந்த சிம்பிள் நோட் பண்ணியிருக்காங்களா, இந்த லைனில் இந்த இடத்துல இந்த கோடு ஒரு கிராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா. அப்போ என்னென்னா இந்த சிம்பிள் இந்த இடத்துல வரும்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், இந்த சிம்பிள் இருந்தால் என்ன, 2 வேர்டை நம்ம பிரித்து டைப் பண்ணணும். ஏபிள் டு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டு 2 வேர்டை அடிக்கணும். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது வந்து ட்ரான்ஸ் சிம்பிள். இது வந்து தமிழில் மானு கொடுத்துருப்பாங்க, பக்கத்தில் மானு நோட் பண்ணியிருப்பாங்க. ட்ரான்ஸ்னால் என்ன, அப்படியே மாற்றி டைப் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ன்னு நோட் பண்ணியிருக்காங்க. இப்போ லெட்டர்ஸ், அலாட்மெண்ட், இந்த இடத்துல இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்களா. இந்த ஆஃபுங்கிறத விட்டுருங்க, இது 2ஐயும் மட்டும்தானே ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த அலாட்மெண்ட்டுங்கிறத ஃபஸ்ட்லையும் லெட்டர்ஸுங்கிறத லாஸ்ட்டாகவும் டைப் பண்ணணும். அலாட்மெண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணணும். இதே வந்து இப்போ இந்த 3 வேர்டாக இருக்குது, இதில் பாருங்கள், நாட், இன் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்துருந்தா என்ன, இன், நாட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி டைப் பண்ணணும், அவ்வளோதான். இதான் அந்த சிம்பிள். நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இது வந்து டெலிட் சிம்பிள். டெலிட்னா என்ன, அந்த எந்த வேர்டுக்கு இது கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம அப்படியே டெலிட் பண்ணிடணும், எடுத்துகிட்டு பேலன்ஸை மட்டும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்காங்களா சைடில். அப்போ என்ன பண்ணணும், இந்த சைட்லேருந்து பாருங்கள், இதை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த வேர்டை அப்படியே நம்ம எடுத்துடணும். இது வெரின்னு இருக்குது, இந்த வேர்டை வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துடணும். அடுத்து இது பாருங்கள், இந்த சிம்பிள் இது என்னது, இது வந்து கண்டினியூ சிம்பிள். இப்போ என்ன பண்ணணும்னா தமிழில் வந்து தொடர்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ 2 பேராக்கு நடுவில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா இது வந்து 2 பேராவாக இருக்கதை நம்ம ஒரே பேராவாக டைப் பண்ணணும். இந்த எ ப்ராவர்ப் சேஸ் அப்படிங்கிறத வந்து டோட்டலாக எடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூவாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த மாதிரி 2 கோடு பிரிச்சுருக்காங்க, இல்லைனா இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேரா, நியூ பேரா அந்த மாதிரி. ஏன்னா வந்து இப்போது பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட வந்து இது வரைக்கும் முடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுத்துட்டு இந்த இடத்துல என்பி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பண்ணணும், அதை நெக்ஸ்ட் பேரா வந்து டைப் பண்ணி இதோட ஒரு பேராவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பேரா ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க என் டாட் பி டாட்னு கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல இந்த சிம்பிளும் நோட் பண்ணியிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும், இது வரைக்கும் ஒரு பேராவை முடிச்சுட்டு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இந்த ஹூஇஸுங்கிறத நெக்ஸ்ட் பேராவாக ஸ்டார்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். அடுத்து இந்த மாதிரி டாட் கொடுத்துருப்பாங்க. டாட் கொடுத்து ஒரு வேர்டை வந்து இப்படி கிராஸ் பண்ணிட்டு கீழே டாட்டு வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன, ஸ்டெட்டுன்னு சைடில் கொடுத்துருப்பாங்க. தமிழ்லனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா அந்த வேர்டை வந்து நம்ம எடுக்காமல் அப்படியே டைப் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். ஸ்டெட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கிராஸ் பண்ணிட்டு கீழே கோடு போட்டிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும், ஸ்டெட்டுன்னு சைடில் கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த லெட்டர் இந்த வேர்டை அப்படியே வந்து நம்ம டைப் பண்ணணும். நம்ம வந்து இந்த டெலிட் சிம்பிள் கொடுத்து கிராஸ் கொடுத்துருந்தா தான் நம்ம அந்த வேர்டை வந்து எடுத்துருவோம். இதில் வந்து ஸ்டெட்டு கீழே கோடு போட்டு ஸ்டெட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த வேர்டை நம்ம டைப் பண்ணணும், அவ்வளோதான். அடுத்து யூசி அப்படின்னா என்ன, அப்பர் கேஸ்னால் கேபிட்டலில் டைப் பண்ணணும்னு அர்த்தம். இப்போது இந்த இடத்துல யூசின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஸை வந்து எஸ்ஸுக்கு கீழே இந்த கோடு போட்டு காட்டியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி காட்டி யூசின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எஸ்ஸை வந்து கேபிட்டலில் டைப் பண்ணணும். பேலன்ஸ் எல்லாம் ஸ்மால்லையும் எஸ்ஸை மட்டும் கேபிட்டலில் டைப் பண்ணணும். அதே போல் தான் யூசி அப்புறம் எல்சினா என்ன, லோயர் கேஸு. அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல கோடு போட்டு எல்சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஈஸி. அடுத்து தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்காதுல்ல, அப்பர் கேஸ் லோயர் கேஸ்லாம், அதுதான். அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது மட்டும்தான். இப்போ வேர்ட்ஸு இன் ஃபிகர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இப்போது 10ன்னு இருக்குது, இன் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், TEN 10 அந்த மாதிரி டைப் பண்ணணும். இப்போ இன் ஃபிகர்ஸ்ன்னு கொடுத்து இப்போ 10ன்னு இருக்குது, வேறு
4 அப்படின்னு கொடுத்து கிராஸ் பண்ணிட்டு இன் ஃபிகர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 4 அப்படின்னு சொல்லி நம்பராக டைப் பண்ணோம். அவ்வளோதான். அடுத்து அவ்வளோதான். இதான் இதுக்கு மேலே வந்து அதிகமாக கேட்க மாட்டாங்க. இதான் வந்து பேசிக். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், இதை தாண்டி இருக்காது. அப்புறம் ஃபுல்லாக கொடுத்து ஆல் கேப்ஸ்னால் என்ன, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஆல் கேப்ஸ்னால் ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் காட்டுறேன். பாருங்கள் என்ன பண்ணியிருக்காங்க. இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களா, ட்ரான்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும், 480ங்கிறத மேலேயும் 20ங்கிறத கீழே டைப் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது என்ன பண்ணும், 5 முன்னாடி 530ன்னு டைப் பண்ணணும். இப்போ இங்கே கிராஸ் பண்ணி 8 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த இடத்துல 8. அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்கள் டெலிட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்போ எதை டெலிட் பண்ணணும்னு பாருங்கள். இங்கே TH இதை மட்டும் தானே கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ THஐ மட்டும் எடுத்துகிட்டு பேலன்ஸ் எல்லாம் அப்படியே டைப் பண்ணணும். ஓகே. அடுத்து பாருங்கள், இப்போ என்ன இங்கே வந்து கிராஸ் பண்ணிவிட்டு கீழே கோடு போட்டிட்டு இங்கே வந்து ஸ்டெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 78,000ங்கிறத அப்படியே டைப் பண்ணணும். மேலே 62,000 கோடு போட்டிருக்காங்க, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு அதை யோசிக்கவே கூடாது. கீழே உள்ள அந்த 78,000ங்கிறத அப்படியே டைப் பண்ணால் போதும். இது ட்ரான்ஸ் சிம்பிள். அப்போ 37,000 இங்கே, 65,000 அங்கே. அதே போல் தான் இதுவும் ட்ரான்ஸ் சிம்பிள். ஆல் கேப்ஸ்னால் என்ன, ஃபுல்லாக கேபிட்டலில் டைப் பண்ணணும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கீழே வந்து அண்டர்லைன் பண்ணக்கூடாது, தமிழில் மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும், சென்டரில் உள்ளதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. இங்கே 1,62,620 வந்து டோட்டலாக இங்கேயும், இந்த 1,72,100ங்கிறத இங்கேயும் டைப் பண்ணணும். இது வந்து அதே இடத்துல அந்த மதுரைக்கு நேராக தான் வரும். அடுத்து இங்கே பாருங்கள் டெலிட் சிம்பிள், இதை கிராஸ் பண்ணிட்டு இந்த தஞ்சாவூருங்கிறத டைப் பண்ணணும். பேலன்ஸ் எல்லாம் தெரிஞ்சதான். ஆல் கேப்ஸ், ட்ரான்ஸு. இது தமிழில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க, தொடர்க, நீக்கு அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன கிராஸ் பண்ணிட்டு ஈ கொடுத்துருக்காங்களா, அப்போ இந்த இடத்துல ஈ வரும். ஸ்லாஷ்னா என்ன, தி, ஏதாவது ஒவ்வொரு இடத்துல மட்டும் ஆர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கோடுக்கு. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ் சிம்பிள் தான். இதெல்லாம் என்னது, டோட்டலாக இந்த மாதிரி கொடுத்து ட்ரான்ஸ் கொடுத்துருந்தாலும் இந்த நார்த் ஆர்காட்டுங்கிறத இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே ஈஸி தான். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இதை அப்படியே எடுத்து இங்கேயும், இதை எடுத்து இங்கேயும். இங்கே சாரீஸ்ன்னு கொடுத்து இந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்காங்களா, இந்த இடத்துல வரும் இந்த வேர்டு அப்படியே. இங்கே பர்டிகுலர்ஸ், இதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். மற்றதெல்லாம் ஈஸியானதான். ஸ்டெட்டு இந்த மாதிரி தான். மற்றது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். யூசி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. அப்போ இங்கே என்ன, ஏங்கிறது அலவன்ஸ் அப்படிங்கிறது ஏ வந்து கேபிட்டலில் டைப் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட்டு தமிழில் பார்க்கலாம். தமிழ்லையும் அதே போல் தானே. இங்கே பாருங்கள் மாற்றம். அப்போ இதை இங்கே, இதை இங்கே. இந்த இடத்துல என்ன, இது ஸ்டெட்டு இருக்க. அப்போ கீழ்ப்பாக்கங்கிறத அப்படியே டைப் பண்ணணும். இது என்ன, இந்த சிம்பிள் கொடுத்துருந்தா என்ன, கண்டினியூ. அப்போ தொடர்க, சான்றிதழ் பற்றிய விவரங்கள்னு ஒரே லைனில் டைப் பண்ணணும். அவ்வளோதான். இந்த இடத்துல கிராஸ் பண்ணி 5 வர மாதிரி இருக்கும். நீக்கு, இப்போ நீ கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ என்ன பண்ணணும், இந்த துணைக்காலை வந்து எடுத்துடணும். சேலம் அப்படின்னு டைப் பண்ணணும். அதான் இது வந்து ட்ரான்ஸ் சிம்பிள். மாற்றம், இது இந்த 8ங்கிறவங்க டைப் பண்ணணும். இந்த மாதிரி ரெண்டுக்குமே இங்கிலீஷு தமிழ் ரெண்டுக்குமே ஒரே போல் தான் இருக்கும். கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன மீனிங்கு, நம்ம வந்து ரெண்டையும் கேப் இல்லாமல் ஒரே வேர்டாக டைப் பண்ணணும். திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வேர்டாக டைப் பண்ணால் போதும். இப்போ இருக்கன்னு கொடுத்துருக்காங்க, விருதுநகர். அவ்வளோதான். அடுத்து பீமா. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கிராஸ் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல வேலூர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வேலூர் அப்படின்னு டைப் பண்ணணும். காஞ்சிபுரம், பூ போடணும் இந்த இடத்துல வாருக்கு. ஈஸியாக தான் இருக்கும். இது கண்டினியூ சிம்பிள், தொடர்க. அவ்வளோதான்.